அனைவருக்கும் வணக்கம். பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் அன்று பள்ளி தூதுவரை நம்ம நியமிக்க சொல்லியிருந்தோம். அந்த பள்ளி தூதுவர் நியமனம் இன்னும் பல பள்ளிகள் செய்யாமல் உள்ளது. ஆகவே எஸ்எம்சி பேரண்ட் ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு விண்டோ வரும். உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் இந்த இடத்துல லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பள்ளி தூதுவர் அப்படின்னு இருக்கும். அந்த பள்ளி தூதுவரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பள்ளி தூதுவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர், அதாவது நம்ம பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவரோ அலுமினியாக கூட இருக்கலாம். அப்படி ஒரு சிறந்த ஒரு பள்ளி தூதுவராக எல்லா ஒரு பொட்டன்ஷியலும் இருக்கக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். பள்ளி சார்ந்த விஷயங்களில் அவர் பங்கு பெறக்கூடியவராகவும் பள்ளிக்கு நிறைய நம்ம வெளியில் அணுகுமுறையோட அந்த பள்ளிக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் அம்பாசிடரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அப்படி கேட்கும்போது இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெயர், அவருடைய பெயரை நீங்கள் இந்த இடத்துல உள்ளிடணும். அது இங்கிலீஷில் தான் நீங்கள் உள்ளிடணும், தமிழில் உள்ளிட்டால் எடுத்துக்காது. அவருடைய பாலினம் ஆணா பெண்ணா என்னன்னு கேட்கும். அதை நீங்கள் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த புலம் கட்டாயம் நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கும். சிலதெல்லாம் கம்பல்சரி ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி பண்ணணும். அப்புறம் ஃபஸ்ட்டு பெயர் கேட்குறாங்க, ரெண்டாவது பாலினம் கேட்குறாங்க, மூன்றாவது பிறந்த தேதி கேட்குறாங்க. அதை கரெக்டாக நீங்கள் கொடுத்துருங்க. அந்த அவருடைய தொலைபேசி எண் கேட்குறாங்க, அதையும் கொடுத்துருங்க. அவர் என்ன படிப்பு படிச்சிருக்காரு, 10ஆம் வகுப்பா, அவருடைய படிப்பு, அவருடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க, அவர் என்ன முடிச்சிருக்காரோ அதை போட்டிருக்கு. இந்த இடத்துல இந்த புலம் கட்டாயம் நிரப்பப்படும். எதுவுமே விடக்கூடாது. பணிபுரிந்த துறை, இப்போ அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரா அப்படின்னு அங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது. அவர் எந்த துறையில் ஒர்க் பண்ணுறாரு, இல்லை மற்றவை, இல்லை என்ன வேலை செஞ்சாலும் அதை அங்கே அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க. துணைத்துறை, அது எதை சார்ந்த துறை அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஃபில் பண்ண அது ஓப்பன் ஆகும். அவர் என்ன தொழில் பண்ணுறாரு, பணிபுரியும் நிறுவனத்தின் பெயர், அவர் தனியார் துறையா அரசு துறையா சுய தொழிலா அப்படின்னு அவரை பற்றி கேட்குறாங்க. தற்போதைய பணிநிலை, தற்போது என்ன இருக்கார், பணி ஓய்வு பெற்றவரா இல்லை மாணவராகவே இருக்காரா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கூட நீங்கள் சேர்க்கலாம். நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் அவரை ஸ்கூல் அம்பாசிடராக சேர்க்கலாம். இதை மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் மாற்றுத்திறன் கொண்டவரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம் இல்லைன்றதை நீங்கள் சூஸ் பண்ணணும். பள்ளியில் பயின்ற ஆண்டு, தொடக்க ஆண்டு, எந்த வருஷம் சேர்ந்தார், எந்த வருஷம் முடித்தார், இது எல்லாமே 2026 உள்ளே இருக்கணும். இப்போ 2026 வருஷம். அப்போது தொடக்க ஆண்டு 2026 கம்மியாக இருக்கணும். நிறைவு ஆண்டு 2026 இருந்தால் கூட தப்பு இல்லை. நீங்கள் சூஸ் பண்ணுறவர் நம்ம பள்ளிக்கூடத்தில், உங்கள் பள்ளிக்கூடத்தில் எப்போ படித்தார் அப்படின்ற அந்த விஷயத்தை இங்கே பண்ணணும். பள்ளி தூதுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணோடனே இது மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் கூகுள் ரைட்டிங் வச்சுருந்தீங்கன்னா இப்படியே கூட எழுதலாம், இப்படி கூட நீங்கள் எழுதலாம், கூகுள் ரைட்டிங்கில் எழுதலாம், இல்லை நீங்கள் டைப் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அதை மாதிரி டைப் பண்ணிவிட்டு இந்த கிளிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சமர்ப்பிக்கவுன்றதை சமர்ப்பிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். இது அதிகபட்சம் 3 நிமிஷம் கூட ஆகாது. ஆகையால் தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் இந்த ஸ்கூல் அம்பாசிடரை உடனடியாக முடிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம்.